ஆசைப்படுறது தப்பில்ல. ஆனால் பேராசைப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் ஏதேதோ பண்ணி அது கடைசியில் நம்மளுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். அப்படி பேராசைப்பட்டதுனால ஒரு ஃபேமிலிக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தான் இன்றைக்கி நம்ம கதையில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கதையை ஓப்பன் பண்ணால் ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு வீடு. அதில் அம்மா, அப்பா, பொண்ணு 3 பேர் இருக்காங்க. அவங்க கிடைச்ச வேலைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் ஊரை சுற்றி கடன் வாங்கியிருக்காங்க. எப்பயும் போல் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு முன்னாடி வந்து, நல்ல காலம் பிறந்துச்சு, லட்சுமி உங்கள் வீட்டை தேடி வரான்னு சொல்கிறான். இதை கேட்ட ஃபேமிலிக்கு ஒரே கோபம். நாங்களே கஷ்டப்படுறோம், நீ ஏன் இவ்வளோ போய் சொல்கிற அப்படின்னு திட்டுறாங்க. இதை கேட்ட குடுகுடுப்புக்காரன், நீங்கள் நம்பினா இது உண்மை, நம்பலைன்னா இது உங்களுக்கு சாபம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் இந்த கதையோட ஹீரோ சிரிச்ச மூஞ்சியோட அந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்காரு. வீட்டுக்குள்ளே வந்து குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு தான் பத்திரிக்கையில் வேலை பார்க்குறதாகவும் பக்கத்து ஊர் வரைக்கும் வந்ததாகவும் சொல்கிறாரு. பக்கத்து ஊருக்கு போக இன்னும் ரொம்ப நேரம் நடக்கணும், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கே தங்கிக்கிட்டோமான்னு ஹீரோ கேட்குறாரு. இதை கேட்ட ஃபேமிலி ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்புறம் ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியாக அந்த வீட்டில் தங்குறாரு. அப்போ தான் அந்த வீட்டுக்கு கடன் கொடுத்த ஒருத்தன் வீட்டுக்கு வரான். அம்மா ஹீரோட்ட வெளியே வராத, உள்ளே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். கடன் கொடுத்தவன் நைட்டு வேலைக்கு வரலன்னு ரொம்ப திட்டுறான். அம்மாவும் பொண்ணும் எப்படியோ சமாளித்து அவரை அனுப்பிடுறாங்க. கடன் கொடுத்தவன் போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஊர் பெரியவர் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு, திருடன் காட்டுக்குள்ளே தான் இருக்கான், பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இதை கேட்ட ஹீரோவோட ஃபேஸில் ஒரு சேஞ்ச் தெரியுது. ஹீரோ வெளியே வந்து இந்த கடனை பற்றி பேசும்போது அந்த வீட்டில் இருக்க பொண்ணுக்கு கோபம் வருது. உடனே அந்த பொண்ணு ஹீரோவை எடுத்தெறிஞ்சு பேசிடுறா. இதை பார்த்த ஹீரோ அவர்கிட்ட அந்த பொட்டியை திறந்து காட்டுறாரு. அந்த பொட்டியில் நிறைய கோல்டு, பணம் எல்லாம் இருக்குது. உடனே ஹீரோ, இதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காட்டல, என் ஒருத்தனால இவ்வளோ சம்பாதிக்க முடியும்னா உங்களால் நிறைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு தோணுது, நம்ம ஏன் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கூடாது, பண்ணிக்கிட்டா அந்த நகை பணம் எல்லாம் நமக்கே வந்துடுமே அப்படின்னு தோணுது. அம்மா அப்பா வேலைக்கு போன நேரத்தில் அந்த பொண்ணு போய் அந்த ஹீரோட்ட தப்பாக பேசுகிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த பொண்ணை திட்டுறாரு. உடனே அந்த பொண்ணு, நான் அப்படி பேசலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கோவப்படுற. வேலை முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. கறி சமைக்கட்டுமான்னு ஹீரோட்ட கேட்குறாங்க. ஹீரோ, இல்லைம்மா எனக்கு கோழி குழம்பு சாப்பிடணும்னு சொல்கிறாரு. உடனே அம்மா, அதுக்கு பொருள் இல்லையப்பான்னு சொல்கிறாங்க. ஹீரோ தன் பேக்கெட்டில் இருந்த 200 ரூபா எடுத்து அப்பாட்ட கொடுத்து பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்த ஹீரோயினி அவங்க அம்மாட்ட போய், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குமா, இது அவர் பணமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏதோ திருட்டு பணமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அம்மா, இதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வேற யோசிக்கிறா. இந்த பணத்தை நம்மளே வச்சுக்கலாமா, அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அவங்க அப்பா வெளியே நின்று கேட்குறாரு. உள்ளே வந்து அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.